ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் குவாலிட்டி ரேட்டருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் குவாலிட்டி ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தியில் நல்ல ஃப்ளூவன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா as soon as possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க்கை பொறுத்து உங்களுக்கு அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈஸி அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா, ஒரு வேளை உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இல்லையா லிங்க், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஈஸி அப்ளைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.